ஃபஸ்ட்டு இன்றைக்கி சமையல் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து பூண்டும் வெங்காயமும் நான் நல்லா தாளித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கும் போது கொஞ்சம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் வாங்க, சமையல் எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு செமையாக வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்ச சோயா பீன்ஸு, கொஞ்சம் காலிஃப்ளவர் வேக வச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் லைனில் இருக்கீங்க? எங்கேப்பா ஒருத்தர் ஆளை காணோம். ஹாய், நேரலைக்கு வருக என்று வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா சோயா பீன்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு, இங்கே பாருங்கள் நல்லா வந்து தண்ணி இருக்கும், நல்லா அது சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அது வெந்துடும். அதனால் சுடுதண்ணிலேருந்து இந்த சோயா பீன்ஸை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் போட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிக்கன் பீஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டியான ஃபுட்டு யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ நான் கொஞ்சம் வந்து இதில் வந்து புடலங்காய் வந்து வதக்கி வச்சுருக்கேன், அதையுமே அதில் போட்டுக்கலாம். இது கலர்ஃபுல்லாக அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதோட கொஞ்சம் மிளகாய் பொடி அண்ட் மல்லிப்பொடி எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி அண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட காலிஃப்ளவர் வந்து நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு மசால் பார்த்திங்கன்னா பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு, இல்லை நம்ம சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து சிம்லேயே போட்டு செம்மையாக பண்ணணும். வெரி டேஸ்டிங்க. ஓகே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.